மதுரையில விஜய் மாநாடு போடும்போது எல்லா தொகுதியிலையும் விஜய் போட்டி போடுறதா பேசினாரு. 2 தொகுதியில விஜய் போட்டி போட்டாரு, மற்ற தொகுதியில எல்லாம் விஜய் போட்டி போடுறதா நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. இப்போ சட்டசபையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் மட்டும் இல்லாம 9 விஜய் இருக்காங்களாம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி ஜோசப் விஜய் எனும் நான் எங்கள் கழக தலைவர் அவர்களின் ஆசையோடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற திரு ஆ விஜய் தமிழன் பார்த்திபன் என்னும் நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற பாலகிருஷ்ணன் விஜயராஜ் என்னும் நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மா விஜய் எனும் நான் சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ராஜகோபால் விஜய் சரவணன் என்னும் நான் சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட KV விஜய் தாமு எனும் நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மா விஜய் பாலாஜி என்னும் நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ML விஜய் பிரபு என்னும் நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக நிறுவப்பட்டுள்ள நவல்பட்டு விஜய் ஆகிய நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்மிடிப்பூண்டி விஜயகுமார் என்னும் நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சி விஜயலட்சுமி என்னும் நான் உசிலம்பட்டி விஜய், தஞ்சாவூர் விஜய் சரவணன், சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன், ராயபுரம் விஜய் தாமு, ஈரோடு கிழக்கு விஜய் பாலாஜி, மாதாவரம் விஜய் பிரபு, திருவெரும்பூர் நவல்பட்டு விஜய் என்ற விஜய் பிரபு, கும்மிடிப்பூண்டி விஜயகுமார், திருப்போரூர் விஜயராஜ், இவங்க எல்லாம் விஜய் அப்படிங்கிற பெயரை முன்னாடியே வச்சிருக்காங்களாம். சில பேரு விஜய் ரசிகரா விஜய் பேரை சேர்த்து வச்சிருக்காங்களாம்.